சரிகமபா சீசன் 5ல இனியாவுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. கால்ல கட்டு போட்டு வந்திருக்காங்களேன்னு ஒரு பெரிய விஷயம் வைரலா போயிட்டு இருக்கு. அது என்னன்றத ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். சரிகமபா சீசன் 5 அதே மாதிரி சிங்கிள் பசங்க ஷோ 2மே வந்துட்டு சங்கமமா நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் பிளஸ் ஸ்கிட் மாதிரி செம்மையா கொண்டு வந்திருக்காங்க. ஆக மொத்தம் மறுபடியும் இந்த செகண்ட் ஃபினாலிஸ்ட் அவங்கள யாரையுமே செலக்ட் பண்ணல. இப்படியே போயிட்டு வாரத்த இழுத்துட்டே இருக்கீங்களேன்னு கேட்டா தீபாவளி செலிப்ரேஷன் இல்லையா? ஸோ சங்கமம் வச்சு முடிச்சுட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. அப்படி இனியாவுக்கு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே ஆகல. இப்படி நெஞ்சுவலி வர மாதிரி ஒரு சேனல்ல சொல்லியிருப்பாங்க. நடந்தது என்னமோ இனியாவுக்கு கால்ல கட்டு போட்டிருப்பாங்க. ரீசன் குணா படத்துல வர கண்மணி அன்போடு காதலி சாங். அதுல இருக்க மாதிரி கூமாப்பட்டி தங்கப்பாண்டி பெர்ஃபார்ம் பண்ண இனியா வந்து அதுல இருக்க நடிகை மாதிரி அவ்வளோ நேர்த்தியா அழகா நடிச்சிருப்பாங்க. பாக்குறதுக்கு செம்மையா இருக்கு. என்ன இருந்தாலும் ஒரு நடிகையுடைய மகள் இல்லையா, அவங்களுடைய நடிப்புல கால்வாசியாவது கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுமா இல்லையான்ற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் செம்மையா இனியா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களாம். அதையும் தாண்டி அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல வர்ற சீன்ல கால்ல கட்டு போட்டிருக்கும். தட்ஸ் வை இனியா கால்ல கட்டு போட்டிருக்காங்க. இதை பூதாகாரப்படுத்தி பெருசாக்கி பெரிய இஷ்யூவெல்லாம் மாத்தணும்னு அவசியம் இல்லை. இனியா அவர்கள் ஆல்வேஸ் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த நேச்சர் அப்படின்றது ரசிகர்களால ரசிக்கப்படுது. அதே மாதிரி வளர்ந்த முகமா ஏறுமுகமா அவங்களுடைய கிராஃப் போயிட்டு இருக்கு. அவங்க நல்லா திறமையா நடந்துக்கிட்டாங்க, பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த டவுன் டு எர்த் கேரக்டருக்கு அவங்களுடைய அந்த பிராக்டிசிங் ஸ்கில்ஸ், கிராமத்து பாடல்கள், பழைய பாடல்கள்லாம் ஒழுங்கா பாடினாங்கன்னா கண்டிப்பா டாப் 5ல செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் பவித்ரா இருக்காங்க, சவேஷனை இன்னும் வரைக்கும் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவர் உள்ள போயிட்டா செமையா இருக்கும். ஏன் இப்படி அலைய விடுறாங்க, என்னதான் பிரச்சனை அப்படின்ட்டு ஒரு பக்கம் யூடியூப் சேனல்ல எல்லாம் மொழி பிரச்சனை மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன நடக்குது ஏது நடக்குது அந்த கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணணும், டிஆர்பி அதிகரிக்கணும், செகண்டா யாரு செலக்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு ஈர்ப்பு விதியா அந்த கமெண்ட் படத்துல வர மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே தவிர மத்தபடி வேற எதுவுமே இல்லை. ரொம்ப டிமாண்ட் அதிகமாச்சுன்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். எப்படியோ ஒரு வழியா அவங்க எல்லாரும் முன்னேற தான் வந்திருக்காங்க. வியூவர்ஸ் நிறைய பார்ப்பாங்க, டிஆர்பி எகுரும். முக்கியமா இதுக்கு ஒரு ரீசனுமே இருக்கு. ஏன்னா பிக் பாஸ் ஷோ ஓடிட்டு இருக்கு இல்லையா, அந்த டைமிங் அது இதுன்னு எல்லாருமே அதுக்கு ஆயத்தமா இருக்கும்போது இந்த சேனல்ல இப்படி பண்றதுக்கு ரீசன் அதுதாங்க. ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.